ஓம் நம சிவாய. திருவடியே சரணம். பக்தர் கோடி அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் முன்னாடி ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன். அந்த வீடியோவில் சொல்ல மறந்ததால் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். என்னவென்று கேட்டால், நாம் வீட்டில் அனைவருமே பித்தளை தவளைகள், செப்பு பித்தளை தவளைகள் வைத்திருப்போம். அந்த செப்பு பித்தளை தவளை மற்ற பித்தளை பொருட்களையும் ஏற்கனவே அனுப்பினோம் இல்லையா வீடியோ. அரிசி மாவால் நம்ம விளக்கினால் இந்த பூஜை ஜாமான்கள் எல்லாமே பலபல என்று இருக்கும் என்று நான் வீடியோ அனுப்பியுள்ளேன். அதேபோல் இந்த வீடியோவிலும் செப்பு பாத்திரங்கள் அனைத்தையுமே நம்ம வீட்டில் உபயோகிக்கிற அனைத்து பொருட்களையுமே இந்த அரிசி மாவால் விளக்கினால் நம்ம நல்ல பலபல என்று ஜொலிக்கும். இது அனைவரும் பயன்படுத்த வேண்டும். எப்படி அரிசி மாவு பயன்படுத்த வேண்டும்னால், இந்த அரிசி மாவு அன்றைக்கே ஊற வைத்த அன்றைக்கே நம்ம பயன்படுத்தினால் பலன் கிடையாது. ஓரளவு தான் லைட்டாக பலன் கிடைக்கும். நீங்கள் மறுநாள் அந்த மாவை, புளிக்க வைத்த மாவை இட்லி எப்போ நம்ம ஊற்றுறோமோ அப்போ இந்த மாவை நாம் பயன்படுத்தினால் அனைத்தும் பாத்திரங்களும், செப்பு பாத்திரங்களும், பித்தளை பாத்திரங்களும், பூஜைக்கு உள்ள அனைத்தையுமே, முருகன் கோயில் இருக்கிற வேல், சூலம் எல்லாமே நாம் கண்ணால் குளிர, கண் குளிர நாம் மகிழலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம். நான் இறைவன் சொன்னதால் தான் நான் சொல்லுகிறேன் என்று முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன். அதை நான் இப்போ சொல்லுகிறேன். திரும்பவும் சொல்ல மறுத்ததால் இந்த வீடியோவை திரும்ப அனுப்புகிறேன். நீங்கள் அன்றைக்கே அரைத்த மாவை பயன்படுத்தாமல் மறுநாள் புளிக்க வைத்த மாவை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தினால் இந்த உலகத்துக்கு இறைவன் எடுத்து கொடுத்த இந்த அற்புதத்தை கண்குளிராக நாம் உணரலாம். இது இறைவன் கோயிலிலும் நான் பார்க்கும்போது எல்லாமே வேல் முதல் கொண்டு சூலாயுதம் முதல் கொண்டு கருப்பாக தான் இருக்கிறது. அதனால் இறைவன் என்னை இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குமாறு இறைவன் என் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு திரும்பவும் இந்த வாய்ப்பை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பணிவுடன் எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இறைவன் கொடுத்ததை நீங்கள் அனைவரும் பயன்படுத்துங்கள். யாரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எவ்வளோ கஷ்டப்படுகிறேன் என்று நான் நினைத்ததால் தான் இந்த இறைவன் எனக்கு இந்த அருளை கொடுத்தார். இல்லை என்றால் இந்த அருள் எனக்கு கிடைத்திருக்காது. இது ஒரு விஷயமும் இறைவனாக நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதனால் யாரும் இந்த பேச்சை அலட்சியமாக நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓம் நம சிவாய. திருவடியே சரணம். பக்தர் கொடி அனைவருக்கும் வணக்கம். பணிவான வணக்கத்தை முடித்துக் கொள்கிறேன்.